வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது இன்ஸ்டண்ட்டாக பண்ண பால் கொழுக்கட்டைங்க. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்வீட் ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ஈஸியான முறையில் பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ கடையில் வாங்கின கொழுக்கட்டை மாவு 1 டம்ளர் எடுத்துக்கிட்டேங்க. இல்லை இடியாப்ப மாவை நம்ம எடுத்துக்கலாம். வெல்லம் ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம். இது போல் கட் பண்ண தேங்காய் 1/4 கப் அதை எடுத்துக்கலாங்க. ஒரு 3 ஏலக்காய் நசுக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாங்க. இது நல்லா கரைஞ்சதும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். தேங்காயை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி வச்சுக்கலாங்க. இது போல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் எடுத்து வச்சுருக்கிற கொழுக்கட்டை மாவு போட்டுட்டு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கலாம். கொதித்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரண்டி காம்பில் நல்லா கிளறிக்கலாங்க. நல்லா பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா இது உருண்டு வர வரைக்கும் உருட்டுற வரைக்கும் நம்ம இது கரண்டி காம்பில் நல்லா கிளறிக்கலாம். இப்போ நல்லா ஒட்டாமல் இந்த போல் உருட்டி வந்ததும் கையில் நம்ம உருட்டி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம தேன் குழல் பிழிகிற அச்சு அந்த 3 கண் இருக்குல்ல அந்த தட்டு அச்சில் போட்டுட்டு நம்ம அதை டைட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு 2 டம்ளர் 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. அதை மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், கொதி வரட்டும் கொஞ்சம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை நல்லா கல் போக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை இந்த அச்சு குழலில் போட்டு கொதிச்சிட்ருக்கிற தண்ணியில் புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுடலாம். அது நல்லா வெந்து மேலே வரும்போது நம்ம அடுத்த இது பிழியலாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ மேலே வந்த பிறகு நம்ம இன்னொரு ஈடு அப்படியே பிழிஞ்சு விட்டுடலாங்க. இந்த போல் எல்லா மாவையும் நம்ம கொதிக்கிற தண்ணியில் பிழிஞ்சு விட்டுடலாம். இந்த போல் எல்லா மாவையும் பிழிஞ்சதும் மேலே அப்படி வெந்து மேலே வந்த பிறகு கரண்டியில் லைட்டாக கிளறிக்கலாங்க. ரொம்ப கரண்டியில் கலந்து விட்டுறாதீங்க. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற வெள்ளை கரைசலை இதில் ஊற்றிக்கலாங்க. இது கூடவே நசுக்கி வச்சுருக்கிற ஏலக்காயும் இதில் போட்டுக்கலாம். எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்கிட்டோங்க. இப்போ இந்த மாவுலாம் நல்லா வெந்திருக்கும். வெள்ளை கரைசலும் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற
தேங்காய் இதில் ஊற்றிக்கலாங்க. இப்போ கரண்டியில் இதை போல் கலந்து விட்டுடலாம். இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதித்து ரெடியானது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பர் டேஸ்டான இன்ஸ்டன்ட் பால் கொழுக்கட்டை தயாராகிடுச்சுங்க. குயிக்காக பண்ணக்கூடிய இந்த பால் கொழுக்கட்டையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.